அல்லேலூயா. தேவன் நாம் மையப்படுவார். இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாம் இந்த வெள்ளிக்கிழமை காலை ஜெபத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தொடக்கத்தில் முடிவு புரிந்தும் ஆண்டுடைய மகிமையின் பிரசன்னத்திலே ஆண்டவர் தாமை நம்மை நடத்தும்படியாக கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையான வெள்ளிக்கிழமை காலை வேலைக்கான நடிசில்தான் தேவன் தாமே இந்த வெள்ளிக்கிழமை காலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க. தொடக்கத்தில் முடிவு புரிந்தும் மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருக்க முடியாத வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியான தாம் நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்பட தொழில்நிறுத்துவீராக ஜெபிக்கிறோம். இப்படி கரத்தில் தருக தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒரு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். நிற்பரட்சிகரமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நாம் ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை துதிப்போமாக. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. 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 என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை. வலப்பக்கத்தில் நீழல் அவரே. சொல்லுவோமா? வலுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே. வலுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வாரும் பர்வதம் நேராக என் ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என்
கண்களை ஏறெடுப்பேன். இந்த காலவேளையிலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேனே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை. ஓ ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை. ஆமென். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே. நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே. நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து. சொல்லுங்க, மகிழ்ந்து 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 மகிழ்ந்து. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. அணைத்துக் கொள்பவர் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுவோமா? மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஆமே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். 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 தாழ்மையில் இருந்து தயவாய் நினைத்து
தேவனே உம்மை துதிப்பே, தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி. தேவனே உம்மை துதிப்பே, தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைகட்டினி. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைகட்டினி, பலத்தால் இடைகட்டினி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. சொல்லுவோமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு, இயேசு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு, இயேசு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. அப்படி இருக்கிற இடத்துல எல்லா கண்களை மூடி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் நன்றியே செலுத்துகிறோம், எங்கள் நன்றியே செலுத்துகிறோம், எங்கள் நன்றியை செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்தவராய் இருக்கிறீரே, நன்மைகளின் நாயகரே, நன்மைகளின் நாயகரே. ஓ ஹல்லேலூயா, நன்மைகளின் நாயகரே. ஓ நன்மைகளின் நாயகரே. ஹல்லேலூயா, மகிமையே. நன்மைகளின் நாயகரே, நன்மைகளின் நாயகரே. ஹல்லேலூயா, நல்லவரே, நல்லவரே, என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே, நல்லவரே, என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து
உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர், நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, என் இயேசுவே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ், என் இயேசுவே. உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, வெள்ளிக்கிழமை காலை வேளையில் ஆண்டவரே தேவன் எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் எங்களை தருகிற தாழ்த்துகிற நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. தேவன் நாம இப்படிதாக இந்த அருமையான வெள்ளிக்கிழமை காலை வேளையில் நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 40வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தினுடைய 2வது பகுதியை பார்க்கும் பொழுது, கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். த லார்ட் திங்க் அப்பான் மீ என்று ஸ்டடி பைபிளில் சொல்லப்படுகிறது. என்எல்டியில் இதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா, லெட் த லார்ட் கீப் மீ இன் ஹீஸ் தாட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. தாட்ஸ், நினைவுகள். கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். யாருன்னா கர்த்தர் என்மேல் நினைவுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0430 எபிரேயரில் எல்லோஹிம் என்று சொல்லப்படுது. கூகுள்லேயே நீங்கள் பார்க்கலாம். 0430 என்று நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா, ஹீப்ரு வேர்ட் போட்டிங்கன்னா எல்லோஹிம் என்று வரும். எல்லோஹிம் என்றால் ரூலர் என்று சொல்லப்படுகிறது, ஜட்ஜ் என்று சொல்லப்படுகிறது, டிவைன் ஒன் என்று சொல்லப்படுகிறது, ஏஞ்சல் என்று சொல்லப்படுகிறது, காட் என்று சொல்லப்படுகிறது, மைட்டி என்று சொல்லப்படுகிறது, எக்ஸீடிங் என்று சொல்லப்படுகிறது, கிரேட் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த எல்லோஹிம் என்கிற வார்த்தை யாரை வெளிப்படுத்துகிறது என்றால் கர்த்தரோ, அவரை வெளிப்படுத்துகிறது. எல்லோஹிம் அவரை வெளிப்படுத்துகிறது. இப்போ நினைவாக இருக்கிறவர், நம்மை நினைத்து கொண்டு இருப்பவர், தாட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. நாம் அவரை அநேக நேரங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் அவர் நம்மை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். மெனி டைம்ஸ் சூழ்நிலைகளிலே நாம் ஆண்டவரை மறந்து விடலாம். யாரை? காட், எல்லோஹிமை நம்ம மறந்துடலாம். பட் ஹீ ஓன்ட் ஃபர்கெட் அஸ். அவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். அவர் நம்மை மறந்துவிட்டால், இஃப் ஹீ ஃபர்கெட் அஸ் வி கான்ட் லிவ். அவர் நம்மை மறந்திருந்தால் நம்மளால் உயிரோடு இருக்க முடியாது. வி ஆர் நோ மோர் என்று சொல்லப்படுகிறது. நோ மோர், நாம் ஒன்றுமில்லாதவர்களாக போய்விடுவோம். அப்போ நினைவாக இருக்கிற தேவன்க நம்மேல் நினைவுள்ளவராக இருக்கிறார். அதான் அழகான பாடல் வரிகள். ஆண்டவர் இந்த வசனத்தை என்னோடு பேசினார். இந்த வார்த்தையை பேசும் பொழுது அடுத்த நான் இந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பிச்சிட்ருந்தேன். இப்போ தியானிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு
திரும்பமாக வெளிப்படுத்தின ஒரு பாடல் வரிகள். ஜாய்சம் ஜான்சனுடைய பாடல். என்மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். அழகான வார்த்தை. என்மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். என் இயேசுவே, என் இயேசுவே. அழகான பாடல். என் இயேசுவே, என் இயேசுவே. அப்போ என் இயேசு, அவர் எல்லோயும் என்மேல் அவர் நினைவுள்ளவராக இருக்கிறார். அவர் மட்டும் என்னை நினைக்காம இருந்தார்னா நான் ஒன்றும் இல்லாமல் போய்விடுவேன். அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவர் என்ன பண்ணுறாரு? பதில் வைக்கவில்லை, அவர் பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மையே ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மேலே நினைவாக இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்கு கால் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் விசாரிப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களை பற்றி நினைப்பு வந்துச்சு, அதனால தான் உடனே ஃபோன் பண்ணிட்டேன், உங்களை விசாரிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மேல் நினைவுள்ளவர்களாக இருந்தபடினால அவர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி, இல்லைன்னா நேராக வந்து வீட்டுக்கு வந்து நம்ம விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம மேலே அவர்களுக்கு நினைவு இல்லைன்னு வைங்க, அவங்க வந்து நமக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து நம்மளை பார்க்க மாட்டாங்க. நினைவு இருக்கனால தான் அவர்கள் வந்து பார்க்கறது, சந்திக்கிறது. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். நினைப்பு இருக்குதுனால தான் அவங்க ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. நினைப்பு இல்லாமல் போய்விட்டால் அவர்கள் நம்மை விசாரிக்கிறது கூட கிடையாது. அப்போ தேவன் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நினச்சி பாருங்கள். அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்து கொண்டு இருக்கிற தேவன். நமக்காக அவரையே தந்து எப்பொழுதும் இரவும் பகலும் நமக்காக நம்மையே அவர் நினைத்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். என்மேல் நினைவானவர், பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் தருபவர், எஸ், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். என்மேல் நினைவானவர், எனக்கெல்லாம் தருபவர், என் பக்கம் இருப்பவர், இம்மானுவேலவர். அப்போ எனக்கெல்லாம் தருகிறவர், என்மேல் நினைவாக இருக்கிற தேவன். அதில் தான் சங்கீதத்தில் சொல்லப்படுகிற சங்கீதம் 121ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. என் மேல் நினைவாயிருக்கிற தேவன் இரவும் பகலும் என்னை பாதுகாத்து, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. நான் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று அவர் இரவும் பகலும் எனக்காக என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் நல்ல நிலைமையில் வாழணும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் சுகத்தோடு இருக்கணும், நான் பலத்தோடு இருக்கணும், நான் செழிப்பாக இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுக்காக அவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிற தேவன். எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் என் மேல் நினைவாக இருக்கிற தேவன். உண்மையாலுமே அவர் நம்மை நினைக்காமல் விட்டுவிட்டார் நாம் உயிரோடு இருக்க முடியவே முடியாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பாருங்களேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், மனிதர்கள் நம்மை நினைத்து விசாரிக்கிறாங்களா இல்லையோ, தேவன் என்னை விசாரிக்கிறவராயிருக்கிறவர். ராமன் சொல்லுங்களேன். எஸ், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் மனிதர்கள் மேல் வைத்து விடுங்கள். இருக்குதா? இல்லை. சூழ்நிலைகள் மேல் வைத்து விடுங்கள். இருக்கிறதா? இல்லை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம்
உங்கள் பாரங்கள் எல்லாம் உங்கள் எல்லாவற்றையும் யார் மேல் வைத்து விடுங்கள்? என் தேவனாகிய எல்லோஹிம் ஆகிய உன்னதமான தேவன் மேலே வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, அவர் என்மேல் நினைவாய் இருக்கிறது, என்மேல் நினைவாய் இருக்கிறது. கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். லெட் த லார்ட் கீப் மீ இன் ஹிஸ் தாட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒவ்வொரு நாளும் என்னை விசாரித்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவன். என்மேல் அவர் நினைவாய் இருக்கிற தேவன். மனிதன் நினைக்கிறானோ அல்லையோ, உறவினர்கள் நம்மை நினைக்கிறார்களோ இல்லையோ, தேவன் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பாடல் வரிகள் சொல்லுகிறது, நினைவெல்லாம் அறிபவரே, பேச்செல்லாம் அறிபவரே. என் நினைவெல்லாம் உமதாகனும், என் பேச்செல்லாம் உமதாகனும். அப்போ நினைவெல்லாம் என்னை நினைத்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அந்த பாடல் வரிகள் அழகாக இருக்கும். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். எப்படி பதில் தருகிறார்? அவர் என்னை நினைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நினைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கிறபடியினால தான் அவர் என்னை நினைத்து என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், எனக்கு சுகம் தர வேணும், எனக்கு பலன் தர வேணும், நான் ஆரோக்கியமாக என்னை வைக்க வேண்டும் என்று சொல்லி என்மேல் நினைவாக இருக்கிற உன்னதமான தேவன். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து கவனித்து பாருங்கள். யோசேப்பு குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். குடும்பம் யோசேப்பை நினைத்ததோ இல்லையோ, அண்ணன்மார்கள் நினைத்தார்களோ இல்லையோ, அப்பா அம்மா நினைச்சாங்களா தெரியும். குழியில் தூக்கி போட்ட பொழுதும் கர்த்தர் யோசேப்பின் மேலே நினைவுள்ளவராக இருந்தாருங்க. அல்லேலூயா. கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தரோ யோசேப்பின் மேலே நினைவுள்ளவராக இருந்தார். யோசேப்பை வித்துறாங்க. யோசேப்பு அடிமையாக இருக்கும் பொழுது கூட கர்த்தர் யோசேப்பை நினைத்து கொண்டிருந்தார். அங்கே சிறைச்சாலையிலே more than 12 to 13 years அங்கே இருந்த பொழுதெல்லாம் கர்த்தர் யோசேப்பை நினைத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஏற்ற வேலையில் பதிலை தந்து அதே இடத்துல அதே குடும்பத்துக்கு முன்னாடி குடும்பம் நினைக்கவில்லை, உறவினர்கள் நினைக்கவில்லை, அண்ணன்மார்கள் நினைக்கவில்லை. நல்ல கவனி, பஞ்சகாலம் வந்த பொழுது யோசேப்புக்கு முன்பதாக வந்து நின்ற குடும்பத்திற்கு யோசேப்பை யார் என்று நினைத்து பார்க்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அடையாளம் தெரில. கவனிக்கிறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை காலை வேலையில் குடும்பம் வந்து முன்னாடி நிற்கிது, யோசேப்புக்கிட்ட சாப்பாடு வாங்குற கையேந்தி நிற்கிறாங்க. அப்போ கூட அதுதான் யோசேப்பு என்று அவர்களுக்கு நினைவில் கூட இல்லைங்க. யோசேப்பு அடையாளம் கூட தெரியல. அவங்க யாரோ முன்னாடி நம்ம நிற்கிறோன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் தேவன் யோசேப்பை நினைத்து கொண்டே இருந்தார். எப்பொழுதும் யோசேப்பின் மேலே தேவன் நினைவு இருந்தது. இந்த காலை வேளையிலே உங்களை குடும்பம் மறந்திருக்கலாம், உங்களை யாரும் நினைக்கவில்லையே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். என்னை யாரும் நினைக்காமல் என்னை இருக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே மனிதர்கள் நினைக்கிறாங்களோ இல்லையோ, குடும்பம் உங்களை நினைக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் உங்களை, கர்த்தரோ உங்கள் மேல் நினைவுள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களோடு உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவர் மேல் இந்த காலை வேளையில் இறக்கி வைங்க. கர்த்தர் ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. சொல்லுங்கள், எனக்கு ஒரு புகலிடம் உண்டு,
அவர்தான் இயேசு ராஜா. அவர் உங்கள் மேல் நினைவுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாக இருக்கிறாருங்க. மனிதர்கள், சூழ்நிலைகள் மாறிடலாம், மனிதர்கள் மாறலாம், குடும்பம் மாறலாம், எல்லாம் மாறலாம். ஆனால் ஒருபோதும் மாறாதவராய் இருக்கிற உன்னதமான தேவன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருப்பாருங்க. எப்பொழுதும் நினச்சிட்டே இருப்பார். சூழ்நிலை பார்க்காதீங்க, மனிதனை பார்க்காதீங்க, குடும்பத்தை பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். அவர்தான் உங்களுக்காக எப்பொழுதும். வசனம் சொல்லுது 121 சங்கீதம் 4 வசனத்தில், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் உறங்காமல் தூங்காமல் அவர் இரவும் பகலை உங்கள் மேல் நினைவுள்ளவராய் இருக்கிறார் என்றால் அவரை பிடித்து கொள்ளுங்கள். அந்த நினைவுள்ள தேவனை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையான வெள்ளிக்கிழமை கால வேளையில் ஆண்டவரே, உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுனீங்க, இருக்கா நன்றி. நீ நினைவுள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. நீங்கள் நினைவுள்ள தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நினைவாய் நடத்துகிற உன்னதமான தேவன், எங்கள் மேல் ஆளுகை செய்து எங்களை நடத்துகிற தேவன். ஆண்டவரே, மனிதர்கள் நினைக்கிறார்களா இல்லையோ, சூழ்நிலையில் மறந்திருக்கலாம், குடும்பம் நினைக்குதோ இல்லையோ, ஆனால் நீர் எங்களை மறக்காமல் கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது போல, லெட் த லார்ட் கீப் மீ இன் ஹீஸ் தாட்ஸ் என்று சொல்லுகிறது போல வசனத்தை ஆண்டவரே, அந்த வசனத்தின்படியாக எங்கள் மேல் நினைவாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற உன்னதமான தேவனே, ஒவ்வொரு நாளும் எங்கள் மேல் நினைவாக இருந்து எங்களை ஆளுகை செய்து தேவையை சந்தித்து நடத்துகிற உன்னதமான தேவனே, இன்னும் அதிகமாய் உங்களோடு நாங்கள் நடக்க, உங்களை பிடித்து கொண்டு நாங்கள் வாழ தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் தருகிற தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிற மீட்பர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.